டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பேங்க்ல அமௌண்ட் டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். யார் அவன்? மாப்பிள்ள யாழ் வளர்மதி வீட்டுல பிரச்சனை ஆச்சுடா. இன்னைக்கு ஊரை விட்டு ஓடியலான்னு முடிவுல இருக்கும்டா. காலையில தானடா லவ் பண்ணவே ஆரம்பிச்ச. உண்மையான காதலுக்கு ஒரு கால் செட்டு போதும் மாப்பிள்ள. இங்க வர்ற மைக்கு டீல நனைஞ்ச பொண்ணும் திடீர்னு கிடைச்ச பொண்ணும் ரொம்ப நேரம் தாங்காது. எப்போ வேணாலும் பிச்சுட்டு போயிடும். பார்த்து நடந்துக்க மாப்பிள்ள. பொசுக்குன்னு கிடைச்ச பொண்ணு போலீஸ் கையில இருக்கிற கன்னு ரொம்ப பவர்ஃபுல் மாப்பிள்ள. உனக்கு ரைமிங் பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். உங்க பார் இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வளர்மதி ஊர்ல இருக்கிற தேரடி வீதி இல்ல அங்க வந்து நிப்பா. நீ அவளை கூட்டிட்டு ஓடிடுறா. இல்ல கூட்டிட்டு வந்துடுறா. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ப்ளீஸ்டா. அதெல்லாம் முடியாதுடா மச்சான். நீ மட்டும் இந்த காதலை சேர்த்து வைக்கல நாளைக்கு எங்களை உயிரோட பார்க்க முடியாது. டே நான் நயன்தாராவையோ காஜல் அகர்வாலியா கரெக்ட் பண்ணிட்டேன். வாஸ்து மீன் வாய் மாதிரி ஒரு வாய். அதுவும் வாலண்டரியா வந்து வலையில விழுந்திருக்காடா. டே இந்த ஆப்பரை மிஸ் பண்ணிட்டேனா அடுத்த ஆப்பர் எனக்கு கிடைக்காதுடா. டே ப்ளீஸ்டா. டே நீ யோசிச்சு பாரு. இதே குளத்துல உனக்கு அப்ப 2 வயசு இருக்கும். ஆமா அப்ப உனக்கு 2 வயசு தான். என்ன சொல்ல வர? ஆனா உனக்கு மட்டும் நீச்சல் தெரியாது. எப்பா நிறுத்துறவன் புராணத்தை. அந்த பொண்ணை நைட்டு கூட்டு வந்த அவ்வளவுதானே? எஸ் கூட்டு வந்து தொலைக்கிறேன். இந்த சின்ன பயலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு மாப்பிள்ள. என்னாச்சுன்னு தெரியலையே. சொல்றா மாப்பிள்ள. டேய் மைக்கு தேரடி வீதியில தான்டா இருக்கேன். யாரையுமே காணோம். இப்பதான்டா போன் பண்ணா. வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம். நீ அதே தெருல பாத்துக்கிட்டே இரு. வந்துருவா. டேய் என்னடா உன்னோட வயசு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஆமாடா என்னை விட 2-3 வயசு ஜாஸ்தி தான். 2-3 வயசா? 2-3 தலைமுறையா வித்தியாசம் வரும் போல இருக்குடா. காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல மனசுதான் முக்கியம். பொறாம பிடிச்சவனே நீ கூட்டிட்டு வா. டேய் வர்றப்ப தேவையில்லாம மனசு அலபாய விடாத. அவ உனக்கு தங்கச்சி முறை வேணும். எது ஏன் தங்கச்சியா? செருப்பால் அடிப்பேன். நாளைக்கே பால் ஊத்துற மாதிரி இருக்கா இவ என் தங்கச்சியா? பரவாயில்ல வாழ்ந்து அவ கூட தான் வாழ்வேன். விதி யார விட்டுது? மைக்கேலாகிய நீங்கள் ரெஜினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? வாயை திறந்து கூறுங்கள். சம்மதம். ரெஜினா ஆகிய நீங்கள் மைக்கேலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அந்த வெத்தலைய முழுங்கிட்டு சொல்லி தொலை. சீக்கிரம் ரிங்க மாத்திட்டு இடத்த காலி பண்ணுங்கப்பா. I love you darling. கர்த்தரே. டேய் இது கல்யாணம் வரைக்குமே தாங்குமான்னு தெரியலடா. அதெல்லாம் எல்லாம் தாங்கும்டா. வாயை மூடுறா. தப்புச்சண்டா மைக்கு. பையில பண நகையெல்லாம் இருக்குது. யார் நோட்டம் போறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போ. ஏன் சத்தம் இல்ல? என் மூஞ்சில நட்டு பஞ்சு போடு. பாட்டி எப்படி உங்க மூஞ்சில யாபுல பயப்படுத? குத்தல. அப்பதானே என்ன அடிச்சு போட்டு இவள தூக்கிட்டு போயிட்டாங்க நம்புவால. குத்து. என்ன ரோசனை பண்ணுதே? குத்தல. ஓகே அதுவும் சரிதான். குத்து குத்து. ஜி குத்தணும்னா எப்படி குத்தணும் தெரியல. மா குத்து, மஞ்ச குத்து, பூ குத்து, புள்ளையார் குத்துன்னு இப்படி புடிச்சு. ஐயோ பாட்டி.